வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட இந்த பராபவ ஆண்டில் ராகு பகவானால் யோகத்தை பெறக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டின் தமிழ் வருட புத்தாண்டு பொது பலன். தனுசு ராசியினருக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிப்பது நல்ல புத்தி விருத்தியும் நல்ல கல்வியையும் நம்மை சுற்றி உள்ளவரிடம் நல்ல பெயர் போன்றவை இந்த 4ஆம் இடத்தில் அமர்ந்த புதன் பகவானால் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு தொடக்கத்துல உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவான் 3ஆம் இட ராகுவாக சஞ்சரிப்பது மிக மிக நன்மையான பலனே. முயற்சி செய்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. தொட்டது துலங்கும் யோகம். குழந்தை பாக்கியம், எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசாங்க ஆதரவு, அரசு உத்தியோகம், சகாய வெற்றி, நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த 3இல் நின்ற ராகு பகவான் செய்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் இந்த 3ஆம் இட ராகு பகவான் இந்த தனுசு ராசினருக்கு மிக மிக ராகு பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சுப பலனே. அடுத்து பராப வருஷம் ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி 20/10/2026 ஆங்கிலம் செவ்வாய்க்கிழமை மாலை 36 மணிக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசிக்கு குரு பகவான் அதிசாரம் பெற்று வருவது மிக மிக அதுவும் ஒரு சுபபலன் தான் இந்த தனுசு ராசினிற்கு. விவசாயத்தில் லாபம், நினைத்த காரியம் அனைத்தும் தடையின்றி கிடைக்க வாய்ப்பு. அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் இந்த 9ஆம் இட அதிசார குரு நிச்சயம் செய்து கொடுக்க வாய்ப்பு உண்டு இந்த தனுசு ராசினருக்கு. எனவே இந்த பராபவ வருஷத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐப்பசி 27 வரை இந்த ராகுவினால் மிக மிக யோக பலனை இந்த தனுசு ராசினர் அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.